வணக்கம் நண்பா. நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னா சத்துமா எவ்வாறு தயாரிக்கலாம் என்றும் இந்த சத்துமா குழந்தைகளுக்கு எவ்விதம் பயனை ஊட்டுகிறது என்றதையும் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்குகிற சத்துமா பாக்கெட்டுகளில் உண்மையிலே எல்லா தானியங்களும் போட்டிருக்கிறாங்களா, இல்லை இதில் என்ன கலந்துருக்கிறாங்களோ ஒன்றும் நம்மளுக்கு தெரியாமல் தான் நாங்கள் அதை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறோம். ஆனால் நாங்களாக தயாரிக்கும் போது சுத்தமான தானியங்கள், ஆரோக்கியமான தானியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தான் வாங்கி தயார் செய்கிறோம். இந்த சத்துமா பொதுவாக 6 மாதங்களுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கு உதவுவதோடு செரிமானத்தை மேம்படுத்துவதும் பல்வேறுபட்ட தேவைகளுக்கு இந்த சத்துமாவானது பயன்படுகிறது. அந்த வகையில் இந்த சத்துமா தயாரிப்பதற்கான தானியங்களை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். சிவப்பு கவுப்பி 100 கிராம், வெள்ளை கவுப்பி 100 கிராம், பாசிப்பயிறு 100 கிராம், கச்சான் ஒரு 50 கிராம் போதுமானது, சோளம் ஒரு 50 கிராம், கடலை 100 கிராம், உளுந்து 100 கிராம், குரக்கன் 100 கிராம், எள்ளு 100 கிராம், அடுத்தது சிவப்பரிசி 100 கிராம். இந்த எள்ளு என்று சொல்லக்கூட விளக்காத தீட்டாத எள்ளுன்னு சொல்லுவாங்க, அதுவும் போதுமானதாக இருக்குது. பொதுவாக கடைகளில் வாங்குகிற நேரம் ஒரு பக்கெட் ஒரு 300 கிராம் அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் 450 ரூபா அப்படியான விலைகளுக்கு விற்பாங்க. ஆனால் நாங்களே செய்கிறதால இது எங்களுக்கு ஓகேயாக இருக்குது. இவற்றுடன் பாதாம், பொட்டுக்கடலை, உள்ளி மற்றும் முந்திரி பருப்பு என்று பலவற்றை சேர்க்கலாம். இப்போ கடலை வறுக்கிற செயற்பாடை பாருங்கள். கடலை வறுத்து முடிய ஒரு மனம் உண்டு வரும். அதையும் பார்த்துட்டு கடலோட கலரையும் பார்த்துட்டு நாங்கள் கையில் எடுத்து பார்த்து அதை பதத்தை அறிந்து கொள்ளலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தானியங்களையும் தனியே போட்டு வறுக்கணும். இப்படியே ஒவ்வொன்றையும் தனியே போட்டு வறுத்தெடுத்து கொள்ள வேண்டும். எல்லா தானியங்களும் நல்லா வறுபட்டிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் எல்லாம் வறுபட்டால் தானே அந்த களித்தன்மை சரியாக வரும். கூழ் காய்ச்சிற நேரம் அந்த களித்தன்மை சரியாக வரும். நிறத்தை மாற்றி பூக்கும் ஒரு செயற்பாடு சோளம் பொரிதல் செயற்பாடு உண்மையிலேயே எனக்கு பிடித்த செயற்பாடு உண்டு. அதோடு பாருங்கள், பாதாம் போட்டிருக்கோம். பாதாம் ஒரு 4-5 போட்டால் போதும். பாதாம், முந்திரியும் பருப்பு. உள்ளியை உலர வைத்து போட்டிருக்க வேண்டும். மாறாக உலராவிட்டாலும் சிவப்பரிசிக்குள் போட்டு உள்ளியை ஓரளவு உலர்த்தி எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். இப்படியாக எல்லா தானியங்களையும் இறுதியாக ஒரு தரம் சூடாக்குவது போன்று நோமலாக வறுத்தெடுத்தாலும் ஓகேயாக இருக்கும். இதன் பின்னரான செயல்முறை எல்லாவற்றையும் தனியே வறுத்துவிட்டு இயந்திரத்தில் அரைத்து எடுத்த பதம்தான் இது. இப்படியா ஒரு மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்திற்கு சேருகிறது. அவற்றை மீண்டும் அரித்தட்டால் அரித்து எடுத்துக்கொள்வதில் சால சிறந்தது. ஏனென்றால் கூழ் காய்ச்சும் போது அந்த படலம் மேல் படலங்கள் திரையாமலும் கட்டியாகாமல் இருப்பதற்காக வழியாக இது இருக்கும். இப்படி சிலது இயந்திரத்தில் அரைப்படாததையும் நாங்கள் எடுத்து எங்களோட சின்ன பிளண்டரில் போட்டு அரைத்து கொள்ளக்கூடியதாகவும் அமையும். பாருங்கள், இப்போ எத்தனை சின்ன மார்டின் வந்திருக்குன்னு பாருங்கள். நாங்கள் தயாரித்த இந்த ஒரு இதால் 3 மார்டின்கள் நிறையுது. இதுக்கு மொத்த செலவுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள ஒரு 980 ரூபா, 1080 ரூபா அப்படித்தான் அடங்கினது. கடையில் வாங்குறத விட எங்களுக்கு மிகுந்த லாபமாக இது அமையுது.